ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எபிசோட் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் ஏன் இந்த ட்ராக்கை இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஆனால் இன்றைக்கி எபிசோடில் விஜய் வந்து வெண்ணிலாவோட ரூம் கிட்ட நின்றுட்டு அழுதுகிட்டு உருகி பேசினார் இல்லையா? அந்த பேசின டைலாக்லாம் கூட எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஒரு டைலாக் சொன்னார் பாருங்கள், என்னால் வெண்ணிலா கிட்ட நெருங்கவும் முடியல, விலகவும் முடியல. அது போய் யார்கிட்ட சொல்லியிருக்காரு பாருங்கள், காவேரி கிட்ட. அப்போ அந்த இல்லை காவேரி நிலைமை என்ன நிலைக்கு இருக்கும்? ஏங்க ரைட்டர்ஸ் அண்ட் டீம் ஏன் இந்த லெவலுக்கு ஒரு காவேரியோட ட்ராக்கை அண்ட் விஜய் ட்ராக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க தான் எனக்கு தெரியல. ஸோ ஒரு வியூவர்ஸ் எங்களால் சத்தியமாக இந்த மாதிரி ட்ராக்லாம் பார்க்கவே முடியல. ஒரு வீக்காக ஃபேனாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல எங்களால். ப்ளீஸ் தயவு செய்து இந்த ட்ராக்குக்கு ஒரு என் கார்டு போட்டு ப்ளீஸ் தயவு செய்து ட்ராக்கை மாற்றுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து முத்தலகு செய்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு பக்கம் தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அஞ்சலிங்கிற கேரக்டரில் அவங்க செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க வில்லியாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட கேரக்டர் அவ்வளோ வந்து பேசப்பட்டுச்சு வில்லியாக இருந்தாலும். அந்த மாதிரியே கொண்டு வந்து இங்கேயும் எங்களுக்கு நினைவுலாம் திரும்பி அகைன் ஒரு வில்லி ரோலில் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி, ராகினியோட சேர்ந்து வில்லித்தனம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போயுமே அவருக்கு சின்ன அந்த மாதிரி அப்பப்போ எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஒரு சில சீனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோணுது. என்னதான் தெரியல. தாத்தா ரொம்ப அழகாக வந்து விஜய்க்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ கூட விஜய் அது காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. மற்றவங்களுக்காக என்னை மாற்றிக்க முடியாது தாத்தா, கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்னை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லெவலுக்கு தாங்க புரிஞ்சிக்க முடியும். ஒரு லெவலை தாண்டி போகும்போது அவங்களும் மனுஷங்க தானே அப்படிங்கிறது ஏன் விஜய்க்கு புரியல. பட் விஜயோட கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்களோ. ஏன்னா விஜய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் விஜய் சுவாமி ப்ரோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல அவரோட கேரக்டர் இவ்வளோ மோசமாக போகிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உண்மையாகவே என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் அங்கே அந்த சைடு குமரன் கங்காவோட ட்ராக் தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது, என்ன சொல்கிறதுனே தெரியல. வழக்கம் போல் டிவோர்ஸ் அதுன்னு குழப்பி விட்டாங்க. அவங்க சைன் பண்ணல. ஐ திங்க் நம்ம ப்ரொமோ பார்த்து சீன் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வரும்னு நினைக்கிறேன். அது மேபி அதே ப்ரொமோ தான் கம்மிங் சண்டேவும் போட போகிறாங்களா, இல்லை நம்மளை மனசு திருப்திப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ப்ரொமோ போட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ராகினி அவங்க நல்லா குழப்பி விடுறாங்க. அவங்க குழப்பி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காவேரியுமே குழம்பிக்கிறாங்க. அது ஏன் தான் தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன தான் நடக்க போகுதுன்னு ஒன்றுமே சொல்ல தெரிலங்க. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாமோ, விஜய் காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி புலமாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நல்ல வேலை இந்த விஷயத்தான் தாத்தா மட்டும் தான் காதல் வாங்கினார், ராகினி காதல் வாங்கலை. அது வரைக்கும் ஒரு பக்கம் ஹாப்பி தான். ஏன்னா இதே அவங்க காதல் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க பற்ற வைக்கிறத நல்லா பற்ற வைப்பாங்களே, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் டீம் எதை நோக்கி போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே போச்சுன்னா கஷ்டம்தான்.